சங்கீதம் 91 அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை இக்கால வேளையிலே வாசித்து தியானிப்போம். நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதோ கர்த்தர் நம்மை இரவு பரியந்தும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாயிருந்தார். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மை கர்த்தர் மகிமையோடு வழிநடத்தினது போல இந்த வாரம் முழுவதுமாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரிடத்திலே நாம் மகிமையாய் வல்லமையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரை நாம் நாடி நம்முடைய வேண்டுகோளை அவருக்கு வெளிப்படுத்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வசனத்தில் உள்ள வார்த்தையை தியானியுங்கள். இதோ தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் நம்முடைய பலனாயிருக்கிறார். நம்மில் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் இல்லாமலும் சரீரத்தில் பலவீனத்தோடும் நாம் கடந்து வருகிறோம். அப்பற்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறதில்லை. அவர் நமக்கு போதுமான சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மை நல்ல வழியிலே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால்தான் நமக்கு வேண்டிய பலனும் சக்தியும் கிடைக்க முடியும். அப்படியாக ஆண்டவரே, நான் உட்கொள்ளும் இந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். நீர் என் அடைக்கலமாயிருக்கிறீர், என் கோட்டையாயிருக்கிறீர், என் தேவனாயிருக்கிறீர், நான் நம்பியிருக்கிறவராயிருக்கிறீர் என்று அவரிடத்திலே நாம் நம்முடைய இருதயத்தில் மன விருப்பத்தை வெளிப்படுத்தி அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே அவருக்கு பிரியமானபடி அவருக்கு சித்தமானபடி நாம் வாழ்ந்திட அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் மகிமையாய் பாதுகாத்துக் கொள்கிறார். இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்தின தேவனாய் இருக்கிறார். அப்படியாக என் தேவனே, உம்முடைய வல்லமுள்ள கரம் என்னை தாங்கினபடியினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனுமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே பொல்லாதவைகளை சந்திக்க கூடாதபடி, எத்தீங்கும் நம்மளை அணங்காதபடி அவருடைய கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்படியாக என் தேவனே,
இவ்வளவு உருக்கமான வார்த்தைகளினாலே என்னை நீர் பாதுகாக்குகிறபடியினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று அவருக்கு சாட்சியுள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.